ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் பிளாக்ஸ். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ் ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மி பட்ஜெட்டில் எப்படி வால் டெக்கர் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் காட்ட போகிறேன். ஸோ அந்த கம்மி பட்ஜெட்டில் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன், ஆல்ரெடி இருக்க திங்ஸை வச்சு எப்படி வால் டெக்கர் பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இந்த வால் ஹேங்கிங் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த வால் டெக்கரை நான் காசு கொடுத்து தான் மீஷோவில் வாங்கியிருக்கேன். இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. இந்த வால் டெக்கர் பார்த்தீங்கன்னா வுட் கலரில் தான் வரும். ஆனால் நான் வந்து இதை பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு தீம் மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் இந்த பிங்க் கலரில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கோட்ஸ்லாம் நானே வந்து ஃப்ரேம் மாதிரி செஞ்சேன். ஸோ அந்த கோட்ஸை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்ற இந்த கோட்டை தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இந்த கோட் என்னோட லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான கோட்னு சொல்லலாம். நான் இதை ரொம்பவே பிலீவ் பண்ணுற ஒரு ஆள். நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும். அதனால அந்த கோட்டை நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹார்ட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஐஸ்டிக்கில் ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணி அதை செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கார்ட்போர்டில் செஞ்ச ஒரு ஹவுஸ் தான். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கார்ட்போர்டில் சூப்பராக இருக்கும் இந்த ஹவுஸு. ஒரு வில்லேஜ் தீமில் செஞ்ச ஒரு ஹவுஸ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயோடைய குட்டி ஸ்டாச்சு தான். சாய் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் குட்டி ஸ்டாச்சுவாக நான் எப்பயுமே வச்சுருப்பேன். தேர்ட் ரோவில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கோட், லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் வேர்ல்ட் இஸ் வைட். ஸோ இந்த கோட்டும் நானே ரெடி பண்ணது தான் ஃப்ரேம் மாதிரி. இந்த ஃப்ரேம் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணுன்ற ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ ஷார்ட்ஸாக கூட போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு வந்த குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த குட்டியாக க்யூப் மாதிரி இருக்கு இல்லையா ஸ்ரீன்னு, ஸோ இது எல்லாமே என்னோடய பர்த்டேக்கு வந்தது. ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் என்கிட்ட இருந்தது. அதுவும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எவ்வளோனா ஒரு 180 ருபீஸ்க்குள்ளே தான் வந்தது. ஸோ இதை வந்து நான் ஈக்குவலாக 2 சைட்லேயுமே வந்து இந்த ரோப்புக்குள்ளார ஜாயின் பண்ணி ஃபுல்லாக விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்டிங் ஒயர் தான். இந்த எல்இடி ஸ்டிங் ஒயரை வச்சு தான் நான் நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே டெக்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஈக்குவலாக 2 சைடும் நான் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரோப்புக்குள்ளே விட்டு ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இந்த ஸ்டிங் ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ்க்குள்ளார 2 பீஸ் இல்லைனா 1 பீஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இந்த மாதிரி வால் டெக்கார் பண்ணணும் அப்படின்றது நிறையா பேர்த்துக்கு கனவாகவே இருக்கும். ஏன்னா ஒரு ரெண்ட்டுக்கு இருக்க வீட்டில் நிறையா ரூல்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆணி அடிக்கக்கூடாது, வால்பேப்பர் எதுவும் ஒட்டக்கூடாது, செவுத்தில் எதுவும் ஹேங் பண்ணக்கூடாது, இது மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு வால் டெக்கார் பண்ணி பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.